வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் ரோமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் எதை பற்றி வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர் மெக்கானிக்கு விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவு வந்து எதுக்காண்டி வைக்கிறேன்னா, கஸ்டமருக்காண்டி வைக்கிறேன், மெக்கானிக்காண்டி இந்த பதிவு வந்து வைக்கலை நான். இப்போ வந்து நம்ம நிறையா பேர் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்துட்டு கால் பண்ணி, கஸ்டமரே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கால் பண்ணி, என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆனால் நான் வந்து ஒரு 2-3 ஒர்க் ஷாப்பில் விட்டேன், ஷோரூம்லேயும் விட்டேன், எனக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாக வந்து சர்டிஃபிகேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. அதுப்போ வந்து வண்டி வந்து ரொம்ப லைக் பண்ணுறவங்க நம்மகிட்ட வந்து வண்டியவே நேரில் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து நான் விற்கிற மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப ராசியான வண்டி, நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து முத எடுத்த வண்டி, அதனால் இந்த வண்டியை வந்து நான் உங்கள்கிட்டயே கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு 200-300 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்துன்னா கொண்டு வராங்க. நானும் அந்த வண்டியை வந்து நல்லா அவங்களுக்கு வந்து திருப்தியாக நல்லா வேலை பார்த்து கொடுப்பேன். உங்கள் ஊரில் வந்து எந்த மெக்கானிக் வந்து நல்ல மெக்கானிக்கு அப்படிங்கிற பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நானாக வந்து 1999 வந்து இந்த ஒர்க் ஷாப் லைனுக்கு வந்தேன். 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2ஆம் கிளாஸ் முடித்து 3ஆம் கிளாஸ் படித்து பாதியிலே வந்து இந்த ஒர்க் ஷாப் வேலைக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் தான், வெளி ஒர்க் ஷாப்பில் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தேன். 6 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில், ஹோண்டா ஷோரூமு, ஏன்னா வெளியூர் ஷாப்பில் வந்து இந்த இன்ஜினெல்லாம் கழட்டி மாட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு வேலைக்கு போனேன். அங்கே வேலைக்கு போனோம்னா என்னாச்சுன்னா, தம்பி நீ 5 வருஷம் வேலை பார்த்த, இருந்தாலும் நீ உள்ளே வந்து மெக்கானிக் வேலை பழகணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ வாட்டர் ஹவுஸில் குறைஞ்சி ஒரு 3 மாதம் வாட்டர் ஹவுஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து அதனால் எல்லா கம்பெனிலும் அப்படி தான் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி ஒரு 3 மாதம் வாட்டர் ஹவுஸ் அடிக்கணும். நம்ம வாட்டர் ஹவுஸ் அடிச்சுட்டு மதிய வரையும் வாட்டர் ஹவுஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் வண்டியை வேலை பார்த்த வண்டிங்கன்னா தொடச்சி விடணும். இந்த மாதிரி வேலை தான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மெக்கானிக் வந்து கம்பெனியில் வந்து இந்த மாதிரி தான் வேலை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிடையாது. நீங்கள் என்ன நான் மெக்கானிக் வேலைக்கு வரேன் அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் வண்டியெல்லாம் பிரித்து வேலை பார்த்தலாம். அப்படி தான் எல்லா ஷோரூம்லேயும் வந்து வேலை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவன் தான் மெக்கானிக்கு ஷோரூமில். இப்போ வந்து அப்படின்னா கிடையாது. எந்த ஷோரூம்லேயும் வந்து எல்லா வண்டியும் வந்து என்னத்தையோ வேலை பார்க்குறோம், புதுசாக வேலைக்கு வர ஆள், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்னால் வந்து வேலைக்கு வந்து போக முடியாங்க. அப்படிங்கும்போது நான் ஹோண்டா ஷோரூமில் போய் 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அதே மாதிரி அங்கே வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பஜாஜ் ஷோரூமில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்து 2010 வந்து ஒர்க் ஷாப் வச்சு, அந்த மாதிரி வந்து ஒர்க் ஷாப் வச்சு இப்போ 2024 ஆச்சு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் 26 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் ஊரில் ஒரு மெக்கானிக் இருப்பாங்க. அந்த மெக்கானிக் வந்து என்னைய மாதிரி தான் சின்ன கடை தான் வச்சுருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் வந்து ரொம்ப பெரிய கடை வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய கடை வச்சுருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட அதிகமாக வண்டி வரும். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக் வந்து யார்கிட்டையும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. தனியாக கடை போட்டாலே உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு வண்டி வேலை பார்த்தாலே நல்லா காசு வரும். அப்படிங்கிறப்ப ஒரு 2 வண்டி வேலை தான் நம்ம மனசு திருப்தியாக வேலை பார்த்து பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து நல்ல மெக்கானிக் வந்து எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க அந்த மாதிரி வந்து உள்ள ஆளுகிட்ட போய் நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி வந்து வண்டியை வந்து நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க, இல்லை உங்கள் ஊரில் வந்து ஒரு வருஷம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து உங்கள் வண்டியை வேலைக்கு கொடுங்க. அவங்க 2 நாள் 3 நாள் டைம் கேட்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் வண்டி வந்து நல்லா திருப்தியாகவும் நல்லாவும் பண்ண முடியும். நண்பர்கள், உங்கள் நண்பர் யாரும் மெக்கானிக் நல்ல மெக்கானிக் வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.